ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனியின் ஸ்டோரி டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ்லாம் எப்படி கொண்டாடினீங்க? அதுக்கப்புறமா மூன்லைட் டிடெக்டிவ்ஸோட ஃபஸ்ட் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தவங்களா போய் உடனே லைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ அடுத்த எபிசோட்குள்ளே போகலாமா? அனிகாவும் அர்ஜுனும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. அந்த டயத்தில் அவங்க 2 பேருமே பழைய ஞாபகத்தை நினச்சி பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனோட அப்பா அசோக் சர்மா அவருக்கு பிரெயின் டியூமர் வந்திருக்கும். அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜான கண்டிஷன் வந்திருக்கும். அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ்லாம். அவருக்கு கடைசி ஆசை இருக்குது. என்னென்னா, அர்ஜுன் அவரோட ஃப்ரெண்டோட டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறது தான் அவரோட கடைசி ஆசை. சரி, அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுமேன்ட்டு அர்ஜுனும் அனிகாவை கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அர்ஜுனோட அப்பாவும் இறந்துருவார். அதுக்கப்புறமா அர்ஜுன் அனிகா கிட்ட டிவோர்ஸ் கேட்பான். உடனே அனிகாவும் இல்லை, என்னால் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னோட அப்பாவுக்காக தான். ஆனால் உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்தா நீ அந்த பொண்ணோட என் முன்னாடி நில்லு, நான் அப்போ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறேன் அப்படின்னு அனிகா சொல்லிடுவா. அதுக்கப்புறமா அனிகா அர்ஜுனோட மொபைலில் அவளோட நம்பரை சேவ் பண்ணிட்டு, எப்போனாலும் நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நான் உனக்காக எப்போனாலும் நிற்பேன். உனக்கு எப்போ என் கூட வாழணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, நான் வரேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அம்மா கிட்டேயும் சொல்லிவிட்டு அவள் அப்ராடுக்கு கிளம்பியிருப்பாள். அதுக்கப்புறமா இப்போ தான் மீட் பண்ணிக்கிறாங்க. எதுக்காக மீட் பண்ணிக்கிறாங்கன்னா, குப்தா குரூப்ஸில் அனிகாவை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா, ஒரு மால் ப்ராஜெக்டை ஸ்கைலைன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கூட டீலிங் பேசுகிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே கிரேஸும் அந்த மால் ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரெசன்டேஷன்லாம் ஆரம்பிச்சிருப்பா. அப்புறம் ப்ரெசன்டேஷன் முடித்ததுக்கப்புறமா அர்ஜுன் அனிகா கிட்ட இந்த டிசைனிங்லாம் ஓகேவா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அனிகாவும் இந்த டிசைனே ஓகே, இதே ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அனிகா சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அனிகாவுக்கு ஒரு கால் வரும். அனிகாவோட அசிஸ்டன்ட் மேம் உங்கள் டாட்டர் தான் கால் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொடுப்பா. உடனே அனிகாவும் பேசிகிட்டு இருப்பா. பேசி முடித்ததுக்கப்புறமா கிரேஸ் மேம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு கேட்பா. உடனே அனிகாவும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கிரேஸ் மேம் உங்கள் டாட்டர் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்பா. உடனே அனிகாவும் ஜாரா அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே கிரேஸ் நைஸ் நேம் அப்படின்ட்டு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அனிகா அவளோட அப்பா தான் அவளுக்கு பேர் வச்சது அப்படின்ட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் பேசி முடித்ததுக்கப்புறமா அனிகாவும் கிளம்பிடுவாள். கிளம்பி கம்பெனியோட வாசல் வரையும் போயிடுவாள். போனதுக்கப்புறமா அர்ஜுன் கால் பண்ணுவான் அனிகாவுக்கு. அனிகா மொபைல் எடுத்து பார்க்கக்குள்ள ஹஸ்பண்டுன்னு வரும். உடனே திரும்பி பார்ப்பா, அர்ஜுன் இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா அங்கே அர்ஜுன் இருப்பான். அர்ஜுன் ஃபோனை எடு அப்படின்ட்டு சைகையில் சொல்லுவான். அதுக்கு அனிகாவும் ஃபோனை எடுத்துருவா. எடுத்ததுக்கு அப்புறமா காஃபி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு அர்ஜுன் கேட்பான். அதுக்கு அனிகாவும் ஓகே அப்படின்ட்டு அவள் சொல்லிடுவாள். அதுக்கப்புறம் 2 பேருமே ஆப்போசிட் பில்டிங்கில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற காஃபி ஷாப்க்கே அர்ஜுன் அழைச்சிட்டு போவான். அங்கே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறத அர்ஜுனோட ஃப்ரெண்ட் ஜான் பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறமா ஜான் என்ன பண்ணுவான்னா, அர்ஜுனோட அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவான். என்னென்னா, அனிகா திரும்பி வந்துட்டா, 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஃபோட்டோவையும் ஜான் அர்ஜுனோட அம்மாவுக்கு அனுப்பியிருப்பான். உடனே அர்ஜுனோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜுனுக்கு கால் பண்ணி அனிகாவை லஞ்சுக்கு அழைச்சிட்டு வா, இப்போயே அழைச்சிட்டு வா அப்படின்ட்டு சொல்லிவிடுவாங்க. உடனே அனிகாவோட அப்பாவும் கால் பண்ணுவார். அந்த டைத்தில் அவளும் பேசிட்டு வச்சுருவாள். அப்போ என்ன அர்ஜுன் கேட்பான்னா, அம்மா உன்னை லஞ்சுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்பான். உடனே அனிகாவும் போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாள். இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. கிளம்பி திரும்பி வருவாங்களா, கார்கிட்ட வருவாங்க. அந்த டைத்தில் பார்த்தா ஜானை பார்ப்பாங்க. ஜானை பார்த்துட்டு ஓ இது ஓ வேலை தானா அப்படின்ட்டு அர்ஜுன் நினைப்பான். அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்கள் கிளம்புறோன்ட்டு ஜான் கிட்ட சொல்லிவிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பிடுவாங்க. போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமா அங்கே போய் பார்த்தா அர்ஜுன் ஷாக் ஆகிருப்பான். ஏன்னா அவங்க அம்மா நிறையா டிஷ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அம்மா நீங்கள் இப்போ தானம்மா கால் பண்ணீங்க அப்படின்ட்டு அவன் கேட்பான். ஏய் அர்ஜுன்,
நான் வந்து அனிகாவை வந்து ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணதே நான் தான். நேற்று நான் தான் அவளை வந்து அழைச்சிட்டு வந்து ஹோட்டல்லாம் விட்டேன். அதனால அவள் வந்தது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ஓ, இவ்வளோது நடந்திருக்கா அப்படின்ட்டு அர்ஜுன் நினப்பான். அந்த டயத்தில் காலிங் பெல் அடிக்கும். அர்ஜுன் வந்து யார் அது அப்படின்ட்டு பார்க்க போவான். அங்கே பார்க்க போனால் அங்கே ஒரு சின்ன பொண்ணு நிற்பாள். அந்த பொண்ணு வந்து ஹாய் அர்ஜுன் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே அர்ஜுனும் வந்து யாருமா நீ அப்படின்ட்டு கேட்பான். உடனே அதுக்கு அந்த பொண்ணும் வந்து நான் தான் ஜாரா, அனிகாவோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே ஓடுவாள். ஓடி அனிகாவோட மடியிலே ஏறி உட்காந்துப்பா. உடனே அனிகாவும் வந்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு கேட்பா. உடனே ஜாராவும் அம்மா நான் தான் உங்கள் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டேன், நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து பாட்டியை தான் பார்க்க வந்திருப்பீங்க அப்படின்ட்டு, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். உடனே அனிகாவோட அத்தையும் வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து சரி நான் உனக்கு சாப்பாடு ஊட்டிடுறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அர்ஜுனும் அனிகாவும் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அர்ஜுன் வந்து அனிகா கிட்ட வந்து ஜாராவோட அப்பா அப்படின்ட்டு கேட்பான். உடனே அவளும் வந்து அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். உடனே அர்ஜுன் வந்து சாரி உனக்கு பழைய ஞாபகத்தில் தூண்டி விட்டல அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே அனிகாவும் வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அர்ஜுனும் வந்து ஜாரா கூட போய் விளையாடுவான். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து பேசிட்டுலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் ஆனதுக்கப்புறமா அனிகா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே அவளோட அத்தையும் வந்து ஈரம்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை நான் இப்போ கிளம்பணும், நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ட்டு சொல்லுவாள். சரிம்மா போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே அனிகாவும் வந்து ஜாராவும் கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறமா அர்ஜுனும் வந்து அவனோட ஃப்ரெண்டை வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ணியிருப்பான். இவனும் வந்து போயிடுவான். போனால் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் ஜான் வந்து எப்படி இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட ஒய்ஃபை பார்த்தது அப்படின்ட்டு கேட்பான். உடனே அர்ஜுனும் வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். உடனே ஜான் வந்து அட்வைஸ் பண்ணுவான் அர்ஜுனுக்கு என்னென்னா இது உனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ், நீ இதை விட்டுறாத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து சொல்லுவான் அனிகாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே ஜான் வந்து அர்ஜுன் கிட்டே கேட்பான் கங்க்ராச்சுலேஷன், நீ வந்து இதை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே அர்ஜுனும் வந்து ஜானை பார்த்து மறைப்பான். ஜான் வந்து சும்மா நான் வந்து கிண்டல் தான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அந்த டயத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த டயத்தில் வந்து அந்த காஃபி ஷாப்போட ஓனர் ஈஸ்தர் வந்துடுவா. அதாவது ஜான், அர்ஜுன், ஈஸ்தர் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் ஈஸ்தரும் வந்ததுக்கப்புறமா 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அனிகாவும் ஜாராவும் அங்கே வந்துடுவாங்க. ஜான் வந்து அனிகாவை பார்த்தோன்னே ஹே அர்ஜுன் அங்கே பாரு உன்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். உடனே அர்ஜுனும் ஈஸ்தரும் வந்து திரும்பி பார்ப்பாங்க. ஜாரா வந்து ஈஸ்தரை பார்த்த உடனே அம்மா அப்படின்ட்டு ஜாரா வந்து ஓடுவா. ஈஸ்தரும் வந்து ஒடியாந்து ஜாராவை தூக்கிட்டு அப்படியே சுற்றுவா. அந்த டயத்தில் அர்ஜுனும் ஜானும் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி இருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோடு வரையும் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.